அரசியல் களத்தில் முன்வைக்கப்படும் போலியான குற்றச்சாட்டுகளுக்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றுவதற்கு தனிநபர் பிரேரணையை முன்வைக்க உள்ளேன். எம் மீதான பொய்யான குற்றச்சாட்டுகள் தற்போதைய ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு காரணம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வங்களா விரிகுடாவின் தென்கிழக்கு கடற்பிராந்தியத்தில் உருவாக்கியுள்ள தாளமுக்கம் இன்று வலுவடைந்து வடக்கு கடற்பிராந்தியம் நோக்கி நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதனால் நாட்டின் கிழக்கு மாகாணத்தின் சில பிரதேசங்களில் 150 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. வவுனியா பேராறு அணையின் கீழ் பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வின் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமர்ந்த யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இங்கனம் நடந்த சம்பவத்திற்காக ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மன்னிப்பும் கோரியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக இன்று 25ஆம் தேதி நடைபெற்ற திசைமுகப்படுத்தல் செயலமர்வில் அவர் இவ்வாறு மன்னிப்பு கோரினார். கேம்பஸுக்கு சென்று பழக்கப்பட்டவன் கையை உயர்த்தி பாராளுமன்றத்துக்கு வரவில்லை. எங்கு வேண்டுமானாலும் போய் அமர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். எல்லா ஊடகங்களிலும் என்னை புலி என்று அழைத்தது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் கூறுகின்றார், நாற்காலியில் புலி ஒன்று வந்து அமர்ந்துள்ளது என்று. நான் வேண்டுமென்றே இப்படி போய் உட்காரவில்லை. என்னை வழி நடத்துவதற்கு பொருத்தமான கட்சி ஒன்று இருக்கவில்லை. நான் சுயேட்சையாக வந்தவன். அதனால் எங்கு உட்கார்வதென்று எனக்கு விளக்கம் தெரியவில்லை. அவ்வாறு நான் செய்த தவறுக்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். பகுதியில் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இன்று அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக வவுனியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்நிலங்களில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் குளங்களின் நீர் மட்டமும் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் பேராறுக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளமையினால் அதன் 2 வடிகால்களும் 1 அடி உயரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளன. இதனால் நீர் செல்லும் பகுதிகளில் பேராறு அணையின் கீழ் பகுதியில் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கோரியுள்ளது. மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள், வீதிகள் மற்றும் வீடுகள் நீரில் மூழ்கி காணப்படுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்நில பகுதிகளில் உள்ள வீதிகள் நீரில் மூழ்கி காணப்படுவதால் மக்கள் பிரயாணம் செய்வதில் பல கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றனர். நாட்டில் பல பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக 15,622 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்ல இராணுவம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவுகள் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. நீர்கொழும்பு முன்னங்கரை தடாகத்தில் படகு விபத்துக்குள்ளானதில் 50 வயதுடைய நபரும் அவரது 20 வயதுடைய மகளும் காணாமல் போயுள்ள நிலையில் மேலும் 5 மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வெளிநாட்டில் இருந்து அண்மையில் நாடு திரும்பிய கத்தோலிக்க மதகுரு உட்பட 7 பேரை ஏற்றிச் சென்ற படகு நேற்று பிற்பகல் தடாகத்தில் மற்றுமோர் பெரிய படகுடன் மோதியதில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனையடுத்து அருகில் இருந்த படகு குழுவினர் உட்பட 5 பேரை மீட்டனர். காணாமல் போன 2 தேடும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருவதாக போலீசார் கூறியுள்ளனர். அம்பாறை உகன பிரதேசத்தில் 5000 ரூபாய் போலி நாணயத்தாளுடன் இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக உகன போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் அம்பாறை உகன திஸ்ஸபுர பிரதேசத்தில் வசிக்கும் 29 வயது மற்றும் 21 வயதுடைய இளைஞர்கள் ஆவர். நோய்களை குணப்படுத்த மத வழிபாடு நடத்துகிறோம் என்ற போர்வையில் மதம் மாறிய குழுவினர் மீது மலத்தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் மொன்றாகல வராகம பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியை சூழவுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியை நோக்கி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த அமைப்பு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து நாட்டின் கிழக்கு கடற்கரை அருகில் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் பல பிரதேசங்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் கம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடும். கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மாத்தறை திகொட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அபரக்க அதிவேக வீதிக்கு அருகில் அரிய வகை வலம்புரி சங்கு ஒன்றை 1 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்ய முயன்ற சந்தக நபர் ஒருவர் 24ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார்.
அனுராதபுரத்தில் சுமார் 8 மில்லியன் பெறுமதியான திமிங்கலங்களில் இருந்து பெறப்பட்ட அம்பர்களை சட்டவிரோதமான முறையில் வைத்திருந்த இருவரை நொச்சியாகம போலீசார் கைது செய்துள்ளனர். ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் நொச்சியாகம போலீஸ் அதிகாரிகளுடன் இணைந்து முன்னெடுத்த விசேட சுற்றுவளைப்பின் போதே குறித்த அம்பர் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் பதவியிலிருந்து முன்னாள் எம்பி ஹரீஸ் இடைநிறுத்தப்பட்டுள்ளார். கட்சியின் செயலாளர் நாயகம் நிசாம் காரியப்பர் இது தொடர்பான கடிதத்தை ஹரீஸுக்கு அனுப்பியுள்ளதுடன் கட்சித் தலைவரை பொது வழியில் விமர்சித்த காரணத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த செயற்பாடு தொடர்பில் நியாயப்படுத்தும் காரணங்கள் இருப்பின் அதனை விளக்குமாறும் அந்த கடிதத்தில் ஹரீஸிடம் கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் குதித்த பாடசாலை மாணவி ஒருவர் தற்கொலை செய்துள்ளார். குறித்த மாணவி மற்றும் ஒரு நண்பருடன் நீர்த்தேக்கத்தில் குதித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நீரில் மூழ்கிய இரு மாணவிகளில் ஒருவர் உயிர் பிழைத்ததுடன் மற்றைய மாணவியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த மாணவி தனது காதலுக்கு தேசவாசிகள் மறுப்பு தெரிவித்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக அவர் எழுதிய கடிதத்தின் ஊடாக தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பெய்து வரும் அடைமழை காரணமாக கல்முனை சேனை குடியிருப்பு செல்லப்பிள்ளையார் ஆலயத்தினுடைய நிலப்பகுதியானது வெள்ள நீரில் மூழ்கி காணப்படுகிறது. ஆயில் உள்ள திண்மக் கழிவுகள் வெள்ள நீர் வடிந்தோடும் கான்களை அடைத்துள்ள காரணத்தினால் மேற்குறித்தவாறு வெள்ள நீரானது கல்முனை சேனை குடியிருப்பு செல்லப்பிள்ளையார் ஆலயத்தின் நிலப்பகுதியை மூடி காணப்படுகிறது.